புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. எல்லோரும் எழுந்து நிற்போம். இரு கரங்களையும் விரித்தபடியாய் நற்கரணிலே வீற்றிருக்கிற தெய்வத்தை உற்று நோக்கி, ஏசப்பா, இந்த மாலை வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். வள்ளிகளோடும் வேதனையோடும் மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் குழப்பங்களோடும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளோடும் என்ன செய்வது என்பது தெரியாத ஒரு சூழல் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் நிற்கிறோம். எபினேசரே, இதுவரை எங்களை வைந்தி வந்திருக்கிற தெய்வமே, ஆசீர்வதிக்க வாங்க. எங்கள் பெற்றோர் ஆசீர்வதிங்க, உற்றார் ஆசீர்வதிங்க, எங்கள் நோய் நொடிகளாக ஆசீர்வதிங்க. நாங்கள் போகும்போது ஆசீர்வதிங்க, வரும்போது ஆசீர்வதிங்க. உங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. இயேசு உயிர்த்தெழுந்த அன்று எம்மாவூர் சீடர்கள் இயேசுவை அழைத்தார்கள், வற்புறுத்தினார்கள், எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் என்று சொன்ன பிறகு இயேசு அவர்களோடு தங்கி அவருடைய கண்களை திறந்தார். அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டது. அதே தெய்வம் இங்கே இருக்கிறார். அப்பா, எங்களோட தங்குங்க, எங்களுடைய உள்ளத்தில் தங்குங்க, எங்களுடைய இல்லத்தில் தங்குங்க. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்க வாங்கன்னு சொல்லி கரங்களை தண்ணி இந்த பாடலை பாடி எல்லா தொலைக்காட்சியிலும் நம்ம வெளிபரப்பு செய்யப்படுகிறது. இந்த வார்த்தைகளை வாங்கி நம்ம பாடுவோம். எபினேசரே, உதவிடும் கர்த்தரே, ஆசீர்வதிக்க வாங்கன்னு சொல்லி கரங்களை தட்டி பாடுவோமா? கரங்களை தட்டி உதவிடும் கர்த்தரே, ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. எபினேசரே, உதவிடும் கர்த்தரே, ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. எங்களை ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. படுவோம். எங்களை ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. மீண்டும் படுவோம். எபினேசரே, உதவிடும் கர்த்தரே, ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. என்ன என்ன ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. ஆண்டவரே, நாங்கள் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிங்கப்பா. எங்க பயணத்தில் உங்க சமூகம் முன்னே வேண்டுமப்பா. நாங்கள் கால் மிதிக்கிற தேசம் நீங்கள் ஆசீர்வதிக்கணும். எங்கள் பாதையில வெற்றி தாங்கப்பான்னு சொல்லி பாடுவோமா? நம்முடைய பயணத்தை, நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ அதை நோக்கி, எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோமோ ஆண்டவரே, அந்த பயணத்துல உம்முடைய அருள் வேண்டும், உம்முடைய ஆசி வேண்டும். எம்மாவூர் சீடர்களோடு நீ தங்கியது போல எங்களோடு தங்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாடுவோமா? கரங்களை தட்டி நாங்க போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிங்கப்பா.
எங்க பயணத்துல உங்க சமூகம் முன்னே வேண்டுமப்பா. நாங்க போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிங்கப்பா. எங்க பயணத்திலே உங்க சமூகம் முன்னே வேணுமப்பா. நாங்க கால் மிதிக்கும் தேசம் நீங்க ஆசீர்வதிக்க வேணும். நாங்க கால் மிதிக்கும் தேசம் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். எங்க பாதையில வெற்றி தாங்கப்பா. எங்க பாதையில வெற்றி தாங்கப்பா. எபினேசரே, எபினேசரே, உதவிடும் கர்த்தரே, ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, என்ன ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. செயல்படும் உதவிடும் கர்த்தரே, ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, என்ன ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. உங்களுடைய திரு சந்நிதியில நோய் நொடிகளோடு வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே நீ தொடுவீராக. உடல் வலியாலும் உள்ள வலியாலும் குழப்பத்தாலும் மன வலியாலும் மனநோய்களாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், நிம்மதியில்லாத தூக்கத்தை கண்டுகொண்டிருக்கிற பிள்ளைகள், நிம்மதியில்லாமல் இருக்கிற பிள்ளைகள், தூக்கமில்லாமல் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே உடைய கரங்கள் பட்டணம் பிள்ளைகள் மேல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுக்கிறோம். நோய் நொடிகள் இல்லாமலே வாழ வையுங்கப்பா. எங்க உடல் உள்ளம் ஆத்மாவையும் பலப்படுத்துங்கப்பா. நோய் நொடிகள் இல்லாமலே வாழ வையுங்கப்பா. எங்க உடல் உள்ளம் ஆத்மாவையும் பலப்படுத்துங்கப்பா. கழுகு போல நாங்களும் சிறகடித்து பறக்கணும். கழுகு போல நாங்களும் சிறகடித்து பறக்கணும். உயர உயர பறக்க வையுங்கப்பா. உயர உயர பறக்க வையுங்கப்பா. எபினேசரே, எபினேசரே, உதவிடும் கர்த்தரே, ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, என்ன ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. எங்களுடைய பெற்றோர்களை, உற்றார்களை, என் பிள்ளைகளை, என் மக்களை ஆண்டவரே திருக்குடும்பம் போல நாங்க வாழ வைங்கப்பா. ஒற்றுமையை தாங்க. என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. என் குடும்பத்தில் இருக்க எல்லா தடைகளும் உடையட்டும். என் குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளும் போகட்டும்ப்பா. உங்களுடைய ஆசி வேண்டும் ஆண்டவரே. எம்மாவுசியர்களோடு தங்கியது போல எங்க குடும்பத்தோடு தங்குப்பா. எங்களோட தங்குங்கப்பான்னு சொல்லி அழைப்போமா. பெற்றோரையும் உற்றாரையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. பெற்றோரையும் உற்றாரையும் ஆசீர்வதிங்கப்பா. என் பிள்ளைகளையும் மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. திருக்குடும்பம் போல நாங்க ஒற்றுமையாக வாழணும். குடும்பம் போல நாங்க ஒற்றுமையாக வாழணும். திருக்குடும்பம் போல நாங்க ஒற்றுமையாக வாழணும். குடும்பம் போல நாங்க ஒற்றுமையாக வாழணும். அப்படிப்பட்ட ஆசீர தாங்கப்பா. அப்படிப்பட்ட ஆசீர தாங்கப்பா. எபினேசரே, உதவிடும் கர்த்தரே, ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, என்ன ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. என்ன பாடுவோம்? எபினேசரே, எபினேசரே, உதவிடும் கர்த்தரே, ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. ஆண்டவரே எங்களுடைய கடன் தொல்லை சாபங்கள் எல்லாம் மாற வேண்டுமப்பா. உங்க பொருள் செல்வம் அருள் செல்வம் நிரம்ப தாங்க. ஆண்டவரே நாங்கள் எடுக்கிற முயற்சியில ஜெயம் ஒன்று கொடுங்க. நாங்கள் தொட்டதெல்லாம் துலங்க செய்யுங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா. எங்கள் கடன் தொல்லை சாபங்கள் எல்லாம் மாற வேண்டுமப்பா. உங்க பொருள் செல்வம் அருள் செல்வம் நிரம்ப தாருமப்பா. கடன் தொல்லை சாபங்கள் எல்லாம் மாற வேண்டுமப்பா. உங்க பொருள் செல்வம் அருள் செல்வம் நிரம்ப தாருமப்பா. நாங்கள் எடுக்கின்ற முயற்சியில் ஜெயம் ஒன்றே வேண்டுமப்பா. எடுக்கின்ற முயற்சியில் ஜெயம் ஒன்றே வேண்டுமப்பா. தொட்டதெல்லாம் துலங்க செய்யுங்கப்பா.
தொட்டதெல்லாம் துலங்க எல்லோரும் சேர்ந்து எபினேசரே எபினேசரே உதவிடும் கர்த்தரே ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, என்ன ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. பிள்ளைகளை, அன்புக்குரிய பிள்ளைகளே, நம்ம குழந்தைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது, குழந்தைங்க பெற்றோரை நோக்கி வரும் பொழுதெல்லாம் கையை நல்லா உறக்க தூக்கி கொண்டு என் அப்பா என் அம்மான்னு ஓடோடி வரும். எந்த குழந்தைங்களை பார்த்தாலும் அப்பா கிட்ட வரும்பொழுதும் அம்மா கிட்ட வரும்பொழுதும் நம்ம அப்பா நம்ம அம்மா நம்ம அத்தனை ஓடோடி வரும். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி, அப்பா நான் இருக்கிறேன், உன் மகன் மகள் நான் இங்கே இருக்கிறேன், எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி மீண்டுமா எபினேசரே உதவிடும் கர்த்தரேன்னு பாடுவோமா? எபினேசரே நம்ம வந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் பாடுவோமா? பாடுவோம். எபினேசரே உதவிடும் கர்த்தரே ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, என்ன ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. மீண்டும் எபினேசரே உதவிடும் கர்த்தரே ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. ஆமென். என்ன ஆசீர்வதிக்க வாங்க, என்ன ஆசீர்வதிக்க தெய்வம் வாங்க, என்ன ஆசீர்வதிக்க மீண்டும் தெய்வமே, என்ன என்ன ஆசீர்வதிக்க வாங்க எங்களை எங்களை என்ன ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. ஹல்லேலூயா 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 இயேசுவே 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 உம்முடைய அபிஷேகம் தண்டத்திலே இறங்கும்படியாய், உம்முடைய அபிஷேகம் தண்டத்திலே படும்படியாய், உம் பிள்ளைகள் மேல படும்படியாய், உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாய் உங்களுடைய ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. ஆமென் 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 ஆமென். என்ன ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் தூயவர், இயேசுவே நீர் ஆண்டவர். ஹல்லேலூயா ஆமென். அமர்வோம். விடுதலை பயணம் அதிகாரம் 14. விடுதலை பயண புத்தகம் எடுத்துக்கோங்க. அதிகாரம் 14 சொற்றொடர்கள் 9 முதல் 22 முடிய. விடுதலை பயணம் 14 9 கேக்குதா? அமைதியாக இருக்கிறீங்களே. என்ன புத்தகம்? வெரி குட். எந்த அதிகாரம்? 14வது அதிகாரம். வசனம் படிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து. பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள், படையாகி இவனைத்தோடும் எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்று பாகோல் செபோனுக்கு எதிரேயுள்ள பிக்கிரோத்தின் எதிரே கடலின் அருகில் பாளையம் இறங்கியிருந்த அவர்களை நெருங்கினர். பிரைஸ் தி லார்ட். பெரிய கவனிங்க. யார் யார் போகிறா? பார்வோனுடைய, சத்தமாக திரும்படிங்க. இதை பார்வோனுடைய எப்படி இருக்கும் பாருங்கள். குதிரை வந்தாலுமே ஒரு 10 மாடு போனாலுமே நமக்கு பயங்கர சவுண்ட் இருக்கும். குதிரைகள், பார்வோனுக்கு இருக்கிற மொத்த குதிரைகள், அடுத்து இருக்கிற தேர்கள், அப்புறம் குதிரை வீரர்கள், அப்புறம் படை, இவையெல்லாம் போயிட்டு இருக்கு. யாரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால் மோயிசன் வழி நடத்தி கொண்டிருக்கிற இஸ்ரேல் மக்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அடுத்து ஏன்னா இவங்க போயிட்டே இருக்காங்க. செங்கடல் வந்தவொடனே நின்று போயிடுறாங்க. அப்போது இவர்கள் வருகிறார்கள். இவர்கள் அவங்க பார்க்குறாங்க. அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. படிங்க 10வது வசனம். பார்வோன் நெருங்கி வந்து கொண்டிருக்க இஸ்ரேல் மக்களும் தம் கண்களை உயர்த்தி எகிப்தியர் தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை கண்டனர். அப்புறம் பெரிதும் அச்சமுற்றவராய் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினர். அவங்க ஏன் கூக்குரல் எழுப்புறாங்க?
வரி பாருங்க, அதுக்கு முன்னாடி வார்த்தையை பாருங்க. பார்க்குண்டிய பறைகள் வருது. அவங்க அச்சமுற்றவர்களாய் படிங்க திரும்ப 10. பின்தொடர்ந்து வந்து விடுவதை கண்டனர். பார்க்குறாங்க. அப்புறம் பெரிதும் அச்சமுற்றனா, அச்சம்னா பயம். பார்க்குறாங்க, பயப்படுறாங்க. யாரை நோக்கி கூப்பிட்றாங்க? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றாங்க. அடுத்து அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றா நீர் எங்களை பாலை நிலத்தில் எதற்கு ஈர்த்து வராங்க? சாவதற்கு ஈர்த்து வந்தீர். அப்புறம் எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்தி விட்டேரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? செஞ்சுட்டியே, சாவதற்கு கூட்டு வண்டி என்னன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சியா, வராங்க படைகள், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறது. அடுத்து எங்களை விட்டுவிடும், நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம். உங்கள்கிட்ட இருக்கிறத விட நாம் போய் அவங்களுக்கே ஊழியம் செய்து அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பாடு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இருப்பதை உண்டு அடிமையாகவே சாரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் ஏனெனில் பாலை நிலத்தில் செத்தொழிவதை விட எகிப்தியருக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம் என்றனர். அப்புறம் மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள், இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார். நீங்கள் அமைதியாயிருங்கள். என்னம்மா பண்ணோம்? அமைதியாயிருங்கள். அடுத்து ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடு. அப்புறம் இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்பொழுது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றிவிடுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றி வரும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர். அப்புறம் இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் இடம்பெயர்ந்து அவளுக்கு பின் வந்து நின்றார். மேகம் தூண்டும் இடம்பெயர்ந்து முன்பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அப்புறம் அது எகிப்தின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேல் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலுக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்த நேரத்திலும் அவர்கள் நெருங்க முடியவில்லை. அப்புறம் மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீசச் செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்து தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ வாசித்த இந்த பகுதியில் யார் யார் பேசுகிறாங்க? ஆண்டவர் பேசுகிறார், வெரி குட். வேற மோசே பேசுகிறார், வெரி குட். 3 இஸ்ரேல் மக்கள் பேசுகிறாங்க. இஸ்ரேல் மக்கள் என்ன பேசுகிறாங்க? சாவதற்கு என்னை கூட்டி வந்தீர், இதுக்கு நான் அங்கே இருந்திருப்பேன் அப்படின்னா என்னென்னு அர்த்தம்னா எல்லாம் முடிஞ்சுது, நிறைவுற்றது, அவ்வளோதான், இனி வாய்ப்பு இல்லை, நாங்கள் சாகத்தான் போகிறோம். இது மக்களுடைய மனசு. அவங்களுடைய மனது என்னென்னா நாங்கள் சாக போகிறோம், வாய்ப்பு இல்லை. மோசே என்ன பேசுகிறாரு? ஆண்டவர் நோக்கி மன்றாடுங்க, ஆண்டவர் தான் போர் புரிவர், ஆண்டவர் எல்லாம் செய்வார். நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் அமைதியாயிருங்கள், அமைதியாயிருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க? அவ்வளோதான், முடிஞ்சது,
நாம் செத்துட்டோம். இங்கே மோசே என்ன சொல்லுகிறார்? படிங்க லாஸ்ட்ல, நீங்கள் அமைதியாயிருங்கள். ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. ஆண்டவர் மோசே இன்னைக்கு என்ன சொல்றாரு? ஏன் என்னை நோக்கி அழுவேன்? நீ எதுக்கு அழுவுற? நீ ஏன் அழற? வழியில் நழுவுறியா? என்ன சொல்றாரு? முன்னோக்கி செல்லும்படி, கோஹெட், முன்னாடி போ, நடந்து போய் நிற்கிற. இவர் அமைதியார்ன்றாரு. ஐயோ முடிஞ்சுன்றான் மக்கள், இவர் அமைதியார்ன்றாரு. ஆண்டவர் மட்டும் என்ன சொல்றாரு? நீ போ, ஏன் நிற்கிற, ஏன் அழற, போ. வித்தியாசம் தெரியுதா? ஒரு பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் பொழுது நம்ம எப்படி அதை எதிர்கொள்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு. ஐயோ எல்லாம் முடிஞ்சது, காலி. நிறைய நேரங்கள் அன்பார்ந்தவர்களே, செங்கடல் போல நிகழ்வுகள் இருக்கும் பொழுது நம்மெல்லாம் நின்று போவது இயல்பு. பகைவரை பார்க்கும் பொழுது, பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது, எதிரிகளை பார்க்கும் பொழுது வருது கோபம். யாரை திட்டுறாங்க? மோசேவை திட்டுறாங்க. பதட்டத்தில் மோசேவை திட்டுறாங்க. அவ்வளோ திட்டுறாங்க மோசேவை. நீங்கள் சாவடிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்திருப்பான் மனுஷன். தான் கொலையுண்ட இடத்துலையே பூண்டு ஐயோ போக முடியாதுன்ற பயப்படுறாரு. கூட ஆர்வன் அனுப்புகிறார். இவர் போகிறாரு, 10 கொள்ளை நோயை சந்திக்கிறார். அவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் எப்படியோ பிடிச்சி கூப்பிட்டு வந்தா என்ன சொல்கிறான்? சாகடிக்கவா கூட்டு வந்த? நான் அங்கேயே நிம்மதியாக இருந்திருப்பனே. நாங்கள் மீண்டும் செல்கிறோம், நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம். இதுதான் ஒரு உதவி செய்யும் போது உபத்திரம் வருவது, நல்லது செய்யும் பொழுது உபத்திரம் வருவது, நல்லது செய்யும் பொழுது புரிந்து கொள்ளாமல் இருப்பது. இது மக்களுடைய இயல்பு. நிறைய நேரங்களில் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பதட்டத்தில், பயத்தில், வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு சூழலில் நின்று போய் விடுகிறோம். இஸ்ரேல் மக்களுடைய நிலை அதான். அதை தான் அவங்க சொல்கிறாங்க, எங்களை சாகடிக்கவா கூட்டு வந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? சாகடிக்க போகிறேன்னு அர்த்தம். இரண்டாவது, மோசேனுடைய வார்த்தைகள். எல்லாரும் திட்டும்போது மனுஷன் என்ன பண்ணுவார்? இவர் பார்த்துருக்கிறார். அவங்க சொல்லும் பொழுது, அந்த பயத்தில் சொல்லும் பொழுது அவர் நடத்தி வந்த கடவுள் நடத்தி வந்த விஷயம், தண்ணீர் தந்தது, மன்னா தந்தது, அவர்களை மேலிருந்து பாதுகாத்தது. இது ஒன்று கூட அவர்களுக்கு ஞாபகம் வரல. இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு விஷயம் கூட ஞாபகம் இல்லை. ஒரு பதற்றம், ஒரு பயம் வரும்போது எல்லாத்தையும், கடவுள்லேருந்து அவர் செய்த செயல்கள்லேருந்து எல்லாத்தையும் மறந்து போகிற அவருடைய இயல்பு முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக யார் பேசுகிறார்? மோசே பேசுகிறார். அவரிடத்துல விசுவாசம் இருக்கிறது. என்ன சொல்கிறாரு? ஆனால் அமைதியாக இருங்க. கடவுளுடைய உண்மையான வார்த்தைகளை புரிந்து கொள்ள, கடவுளுடைய தன்மையை புரிந்து கொண்டார். நல்ல விசுவாசியாக இருந்தார். அவர் எல்லாத்தையும் பார்த்தாரு. ஆனால் அமைதியாக இருங்க. அமைதியாக நின்றுட்டே அந்த என்ன ஆகும்? என்ன ஆயிருப்பாங்க? ஒருவேளை இறந்துருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இவர் அமைதியாக இருக்க சொல்ல. கடவுள் ஒருவேளை அமைதியாக இருக்கணுன்றது கடவுளுடைய விருப்பம் தான். ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார்? நீங்கள் ஏன் இல்லை, அமைதியாக இருங்கள். ஆனால் என்ன சொல்கிறாரு? ஏன் நிற்கிறீங்க, ஏன் அழறீங்க, முன்னோக்கி செல்லுங்கள். அப்போது முன்னோக்கி செல்வதற்காக ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அது திரும்ப படிங்களேன். ரொம்ப அழகான இறைவார்த்தைகள், ஆழமான இறைவார்த்தைகள். அந்த 15வது வசனம் படிங்க. ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும், முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். நீ முன்னாடி போக சொல்லுப்பா. இஸ்ரேல் மக்களை பார்த்து அவன் திட்டினுக்கிறான். அவன் எல்லாரும் எப்படி திட்டினுக்கிறான்? சாகடிவா கூட்டு வந்தனே, தண்ணி நிற்குது, நீ முன்னாடி போன்னு சொன்னா என்ன சொல்லுவான்? சொல்கிறாரு, முன்னோக்கி சொல். அதுக்கப்புறம் 16, கோலை உயர்த்தி அதை பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை எதை வச்சு? கோல். என்ன கோல் அது? செங்கோலா? என்ன கோல் அது? அப்போ கோல்லாம் எதுக்கு வச்சுருந்தாங்க? கரெக்டு, ஆடுகளை மேய்ப்பதற்கு. ஆடுகளை வைத்திருந்த சாதாரண கோல் அங்கே எகிப்துக்கு போனோன்னா பல விஷயங்களை செய்தது. பல விஷயங்களை
தூக்கி போகும்போது பாலமாக மாறி அந்த நைல் நதியில் அடித்து பிரித்தார். அதன் பிறகு இங்கே தண்ணீரைக்கு பாறை மேலே அடித்தார். எல்லாத்துக்கும் பயன்பட்டது அந்த ஒரு கோல். அங்கே என்னென்னா நிறைய நேஷனல் நிறைய நம்மக்கிட்ட சொல்லும் பொழுது கோலை வச்சு அடிக்கவா, இதெல்லாம் முட்டாள்தனமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைப்போம். மூன்றாவது விஷயம், மிக முக்கியமான விஷயம், பிரச்சனை நடக்கும் பொழுது எல்லாத்தையும் மறந்துடுறோம். மனிதனுடைய வார்த்தைகள் நிறைவை தராது, முழுமையை தராது. ஆனால் கடவுளுடைய வார்த்தைகள் முழுமையை தரும். கடவுளுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அது முட்டாள்தனமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் கடவுள் சொல்வதை நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயம் நடக்கும். பெரிய பெரிய வீடுகளில் நம்ம பெரிய பெரிய வாசல்லாம் வைக்கிறோம், வாசல் வைக்கிறோம், கதவுகள் வைக்கிறோம், பயங்கர வெயிட்டாக இருக்கும். அந்த வெயிட்டை எது தாங்குது பார்த்துருக்கீங்களா? சின்ன அந்த தாழ்பாலினுடைய அந்த ஹிஞ்சர்ன்னு சொல்லுவாங்க, அந்த சின்ன ஒரு இது மட்டும்தான் 2 பக்கம் போடுவாங்க, அதுதான் தாங்கும். அவ்வளோ வெயிட் அது தாங்கும், சின்னது. கடவுள் உங்க சின்ன விஷயத்தை பயன்படுத்துகிறார். கையில் இருக்கிற கோல், ஏன் அவர் வாயிலே சொல்லியிருக்கலாமே, கையில் இருக்கிற கோலை ஏன் பயன்படுத்த? உன்னிடத்தில் இருப்பதை பயன்படுத்து. ஒரு பிரச்சனைக்கு விட எங்கே இருக்குது? உங்ககிட்ட இருக்குது. உன் பிரச்சனைக்கு ஆயுதம் எங்கே இருக்குது? உன்னிடத்தில் இருக்குது. ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு எது இருக்கிறதுனா அது உன்னிடத்தில் இருக்கிறது, அதை பயன்படுத்து. அங்கிருந்து ஆண்டவர் பயன்படுத்த சொல்கிறார். ரொம்ப அழகாக உன் கையில் இருப்பதை பயன்படுத்து என்பதை ஆண்டவர் அழகாய் சொல்லித் தருகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நிறைய நேரங்களில் நாம் விழுந்து விடுவோம். ஒரு பாடலோடு நம்ம தொடர்ந்து தியானிப்போம். என் உயிரான இயேசு புகழ்ந்து பாடுவோம். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உன் நாமம் துதிக்கையில ஏசையா, உன் அன்பை ருசிக்கையிலே சொல்லிப்படுமா? உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. உன் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. வேண்டுபடும் உன் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.
பைபிள் இந்த வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் யாருடைய வார்த்தைகள் எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஏன் அழற, முன்னோக்கி போ, முன்னோக்கி செல், உன் கையில் இருக்கிறது அல்லவா கோல், அதை எடுத்து கடல் மேல் அடித்து அது இரண்டாக பிளை என்று சொல்லும் பொழுது அது இரண்டாக பிளந்து இரண்டு சுவர்களாக நின்று அது சுவராக நின்று வழிவிட்டதாக பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் வளம் தருகிறது, ஆண்டவருடைய வார்த்தைகள் மாற்றம் தருகிறது. வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறே. இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உன்னை துதிப்பேன். என் உயிரே உம்மை துதிப்பேன். Praise the Lord. Praise the Lord. அழகான நிகழ்வு பார்த்தோம். இஸ்ரேல் மக்கள் கடன் செல்லும் பொழுது செங்கடலை பார்த்த உடனே கடக்க முடியாமல் நிற்கிறாங்க, பயந்து போகிறாங்க, எல்லாம் முடிஞ்சுதுன்னு நினைக்கிறாங்க. அப்போது மோசேவை நோக்கி திட்டுறாங்க. மோசே பதில் சொல்லுகிறார். மோசே ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற பதில் வித்தியாசமானது. நீ கடந்து போ, நடந்து போ, முன்னோக்கி போ என்கிற வழியை ஆண்டவர் சொல்கிறார். எந்த வழிகள் நம்மை தடுத்து நிறுத்தினாலும், எந்த தடைகள் நம்ம தாண்ட முடியாத செய்தாலும், எந்த தடைகள் நமக்கு வழிவிடலைனாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் வழி விடுகிறது. ஆண்டவருடைய அரவணைப்பு நமக்கு வழி கொடுக்கிறது என்பதை அழகாக சொல்லித்தராங்க. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் எடுங்கள். ரோமையருக்கு எழுதிய திருமுகம், பவுலடியார் எழுதிய ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 8 எடுங்க. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 8 இறைவசனம் 31. இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம்? அதுக்கு அடுத்த வார்த்தை, கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்போர் யார்? கடவுள் நம் சார்பாக வந்துட்டாரு, கடவுள் நம் சார்பாக இருக்கிறாரு. பார்வோனுடைய படைகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் நம்ம தொட முடியாது என்பதை ரோமையருக்கு எழுதிய அழகாக ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளாக நமக்கு சொல்லுகிறது. நம்ம நீதித்தலைவர்கள் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் லைனாக அப்படியே 23லேருந்து 31 வரை உள்ள இறைவசனம் நீங்கள் பார்க்கும் பொழுது சிம்சோன் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்சோன் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பவர்ஃபுல்லான ஆள், பெலிஸ்தியர்களை ஆட்டம் காட்டியவர், கட்டம் கட்டியவர், அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள். அப்போது அவனுடைய சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய காதலியிடம் சொன்ன உடனே அவன் பெலிஸ்தியரிடம் சொல்லிவிடுவாள். ஆகவே அவனுடைய கண்களை பிடுங்கி அவனுடைய உச்சி முடியை எடுத்த பிறகு அவனுடைய ஆற்றல்லாம் போயிடும். அப்போது அவனை விளையாட்டுக்காக, வேடிக்கைக்காக, அசிங்கப்படுத்துவதற்காக கூட்டு வந்து அவனை வைத்து விளையாடுவோம் அப்படின்னு விளையாடுவாங்க. அவனை கேவலப்படுத்துவாங்க, அவனை அசிங்கப்படுத்துவாங்க, அவங்க ரொம்ப கலாய்ப்பாங்க. பைபிளில் படித்து பாருங்கள் அந்த இடத்த. அவன் ஆட்டம் காட்டுவார்கள். அப்போது ஒரே கொண்டு கேட்பான், என்ன 2 தூண்களுக்கு மத்தியில் கைகள் வைக்குமாறு மட்டும் என்னை நிறுத்துங்கன்னு சொல்லி கேட்பான். அவர்கள் நிறுத்துவார்கள். அப்பொழுது ஜெபத்தை ஏறெடுப்பார். ஒரு முறை மட்டும், இந்த ஒரு முறை மட்டும் எனக்கு சக்தி கொடுங்க, ஆற்றல் கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கடவுள் ஆற்றலை தருவார். அவனுடைய கரங்களால் 2த்தையும் அந்த சுவர்களை இடிக்கும் பொழுது பைபிள் என்ன சொல்லுதுன்னா,
அவன் இதற்கு முன்பு எத்தனை பேரை கொன்றானோ அதை விட அதிகமாக கொன்றான். தடைகள் இருக்கும், தடைகள் இருக்கும், வழிகள் இருக்காது. ஆண்டவரோடு நாம் இணைகிற பொழுது, ஆண்டவர் நம்மிலே கலக்கிற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்ளுகிற பொழுது வழிகள் திறக்கும் என்பதை அழகாய் சொல்லுகிறார். சற்று நேரம் மௌனமாக ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னத்தில் நன்றியை ஒப்புக் கொடுப்போம். கடவுள் செய்து வந்திருக்கிற அனைத்து நன்றிகளையும் ஒப்புக் கொடுத்து சற்று நேரம் ஜெபிப்போம். எல்லோரும் முழந்தார் பண்ணிட்டு நம்முடைய கண்களை ஆண்டவரை நோக்கி பதிவிப்போம். 2 குறிப்பாடு புத்தகத்தில் யோசபாத்தை நோக்கி 3 நாட்டு அரசர்கள் படையெடுத்து வந்தபோது அவர் கோயிலுக்குள்ளே நின்று ஆண்டவர் பார்த்து தான் சொன்னார், என்ன செய்யுதுன்னே தெரில, எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை, உண்மை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவருடைய ஜெபத்தை மையமாக கொண்ட பாடல் நாம் பாடி, நமக்கு தடையாக இருப்பது செங்கடல் போல வழிவிடாமல் தடையாக இருக்கிற காரியங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நம்ம தான் நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வலிகளை, வேதனைகளை, காயங்களை, பிரச்சனைகளை, குழப்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாடுவோமா? உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நம்பியிருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். உங்களுடைய தடைகளை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய பிரச்சனைகளை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய வலிகளை, நோய்களை, காயங்களை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய தனிமையை ஒப்பு கொடுங்க.
நீங்கள் எதிர்கொண்டிருக்கிற எல்லா சவால்களையும் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய கடன் பிரச்சனைகளை ஒப்பு கொடுங்க. அப்பா, நீங்க தான் செய்யணும், நீங்க தான் வழி நடத்தணும், நீங்க தான் கரம் கொடுக்கணும் சொல்லி ஒப்பு கொடுப்போமா? நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உண்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. மீண்டும் அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. ஆண்டவரே, நாங்கள் எடுக்கிற முயற்சிக்கு எவ்வளவு அவமானங்கள், நாங்கள் எடுத்த முயற்சியில் எத்தனை அசிங்கங்கள், எங்களுடைய நிந்தைகள், அவமானங்கள் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. ஆனாலும் நீ செய்வீர் என்று காத்து கொண்டிருக்கிற உம்முடைய கரங்கள் என்னிலே படும் என்பதை நாங்கள் உணர்கிறேன். ஒப்பு கொடுப்போமா? பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய தடைகளை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளை ஒப்பு கொடுங்க, கடன் தொல்லைகளை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய குடும்ப வாழ்வு ஒப்பு கொடுங்க, பிரிந்து வாழ்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய கரங்கள் ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சிகள், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய தொழில், நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவருடைய கரங்கள் துலங்கும்படியாய் ஆண்டவர் செய்திருவாரா? ஒப்பு கொடுப்போமா? அப்பா, நான் ஒப்பு கொடுக்கிறேன் தெய்வமே. அப்பா, என்னுடைய வலிகளை, காயங்களை, நோய்களை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய நோய்களை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய குழந்தையை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அப்பா, என்னுடைய கணவனை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய மனைவியை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, என்னுடைய அப்பாவை, என்னுடைய அம்மாவை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் இதோ ஆண்டவரே அவர்கள் மேல் படுபடியாக ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. இயேசுடைய வல்லமையான கரங்கள் அவருடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் பாய்ச்சப்படட்டும். ஆண்டவருடைய திரு ரத்தம் பாய்ச்சப்படட்டும். ஆண்டவருடைய திரு ரத்தம் பாய்ச்சப்படட்டும். ரத்த நாளங்கள், எலும்பு மஜ்ஜைகள் எல்லா விதத்திலும் ஆண்டவருடைய ரத்தம் பாய்ச்சப்பட்டு புதிய உத்வேகத்தை பிள்ளைகள் பெறுவார்களா? உங்களுடைய குடும்பங்கள் பெறட்டும். ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உடைய வல்லமையான ஆற்றலால் ஆசீர்வதிங்க. இயேசுடைய திருநாமத்தினால் இதோ எல்லா விதமான கட்டுகளும் அவிழட்டும். யோவானும் பேதுரும் சென்று கொண்டிருந்த பொழுது பிறவிலேயே முடக்குவாற்றும் ஒருவன் பார்த்து சொன்னார், எங்களிடம் எதுவும் இல்லை, எங்களிடம் பொன்னோ இல்லை, வெள்ளியோ இல்லை, ஆனால் உனக்கு சொல்லுகிறேன், எங்களிடம் ஒன்று உண்டு, இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரால் சொல்லுகிறேன், எழுந்து நட என்று சொன்ன பொழுது பிறவிலேயே முடக்குவாதம் எழுந்து நடந்தான். இயேசுடைய திரு நாமம் உங்களை வாட்டி வதைக்கிற, உங்களை வீழ்த்திருக்கிற, உங்களை தள்ளி இருக்கிற, எழ முடியாமல் இருக்கிற காரியங்கள் ஆண்டவர் எழச் செய்வாராகவே. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு சேரையின் நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையோ அவமானமும் சகித்துக் கொண்டு உன் சேட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கருத்தையே நோக்கி எல்லோரும் சேர்ந்து அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. இயேசுவே
இயேசுவே இயேசுவே ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே இதோ குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே இயேசுவே 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 ஹல்லேலூயா 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 இயேசுவே 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 ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களை அவருடைய தடைகளை உடைங்கப்பா இதோ உடைய திருநாமத்தினால் கட்டுகள் உடைக்க பெறட்டும் விலங்குகள் உடைக்க பெறட்டும் உடைய திருநாமத்தினால் பிள்ளைகள் எழுந்து நிற்பார்களாக இயேசுடைய உடைய திருரத்தம் பாய்ச்ச பெறட்டும் ஆமென் ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி 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 ஆண்டவரே நன்றி இயேசுவே உடைய கரங்கள் படட்டும் ஆமென் 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 வாழ்க்கையில உம்மை தான் நம்பியிருக்கோம் இயேசப்பா உயர் பாடல் பாட இதை ஆசி பெறுவோம். மரத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலார். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக.